அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 25/2/2026 புதன்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம். ஜோதிட சூத்திரங்களில் ஒரு வாக்கியம் வரும். லக்னாதிபதியே அஷ்டமாதிபதி ஆனால் மாறுபட்டு இன்பத்தை கொடுப்பார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அஷ்டமாதிபதி துன்பத்தை கொடுப்பவன்தான், அப்படி கொடுப்பதற்கே இருப்பவன்தான். லக்னாதிபதியாகவும் அவனானால் அஷ்டமத்தை விட லக்கணத்தின் வலிமை சற்று அதிகம் என்பதால் அவன் பங்கு அதிகரிக்கும். மாறுபட்டு கஷ்டத்தை தராமல் இன்பத்தை கொடுப்பான் என்ற பொருளில் சொல்லப்பட்டது அந்த சுலோகம். உண்மையா? உண்மைதான். எத்தனையோ மேஷ லக்கணத்துக்கு செவ்வாய் நன்மையை தான் செய்கிறது. ஏனென்றால் மேஷம் விருச்சகம், இவன் லக்னாதிபதி தான் அஷ்டமாதிபதி. கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள் ஜோதிடர்கள், நானும் பார்த்திருக்கிறேன். இது நடைமுறையில் நடக்கின்ற ஒரு விஷயம். ஆனால் லக்னாதிபதி அஷ்டமத்தில் அமர்ந்தால், லக்னாதிபதி அஷ்டமத்தில் அமர்ந்தால், இப்பொழுது நீங்கள் ஒரு குளத்தில் விழுந்து விட்டீர்கள், நீந்தி கரை சேர முடியும். இது அஷ்டமாதிபதி, அதாவது லக்னாதிபதியே அஷ்டமாதிபதி ஆனால் நடக்கின்ற விஷயம். சற்று சிரமம், ஆனாலும் வெற்றி வந்துவிடும். லக்னாதிபதி அஷ்டமத்தில் அமர்ந்தால் புதை மணலில் நீங்கள் விழுந்து விட்டால் என்ன செய்ய முடியும்? யாராவது வந்து உங்களை காப்பாற்றினால்தான் உண்டு, இல்லை என்றால் இல்லை. இந்த ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஏன் இந்த வித்தியாசம்? அங்கே லக்னாதிபதி அஷ்டமாதிபதி ஆனால் நன்மை 60 பங்கு, தீமை 20 பங்கு. எது அதிகம் என்று பார்க்க முடியும், எது வெற்றி அடையும் என்று சொல்ல முடியும். ஆனால் இங்கே எரிகின்ற நெருப்பில் ஒரு உயிர் அஷ்டமத்தில் எப்படி இருக்கும்? வெந்துதானே தீரும். இந்த ஒரு வித்தியாசம் நுணுக்கமாய் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. லக்னாதிபதி அஷ்டமத்தில் இருந்தால் கஷ்டம்தான், தப்பிக்கவே முடியாது. சுற்றி எரியும் நெருப்பில் நடுவில் நீங்கள் நின்றால் அந்த வெப்பம் உங்களை தாக்காது போகுமா? இருவேறு நிலை பார்த்து இதில் எது சற்று அதிகம், வலிமை அதிகம் என்று பார்ப்பது லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியானால் மாறுபட்டு இன்பத்தை கொடுப்பான் என்ற சூத்திரத்துக்கு உட்பட்டது. ஆனால் லக்னாதிபதி அஷ்டமத்தில் அமர்ந்தால் சூழும் நெருப்புக்கு நடுவில் நின்றது போல் ஆகும். இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் போற்றுவார்கள், பாராட்டுவார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு இனிமையான அருமையான பேச்சு உங்கள் பேச்சு. ரிஷபராசி அன்பர்களே, நடக்கும் கிடைக்கும் என்றெல்லாம் எண்ணி ஒரு வீண் அலைச்சலை இன்று நீங்கள் மேற்கொள்வதாக காட்டுகிறது. கவனம்.
மிதுன ராசி அன்பர்களே, நாளைய மாற்றத்தை இன்றே கணித்து அந்த மாற்றத்தின்படி என்ன பேச வேண்டுமோ அந்த பேச்சை இன்றே நீங்கள் தொடங்கும் நாள். கடகராசி அன்பர்களே, நல்ல நாள். நீங்களே எதிர்பாராத பெருத்த லாபம் உண்டு. அத்துடன் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்கள் உயர்வுக்கு இன்று ஒத்தாசை புரிவார்கள். சிம்மராசி அன்பர்களே, செய்யும் வேளையில் மிக மிக கவனம் தேவை. அடிக்கடி அத்தி பூத்தார் போல் அடிக்கடி தவறுகள் நடக்கின்றன. இன்று செய்யும் வேளையில் சற்று கவனம் வேண்டும். கன்னிராசி அன்பர்களே, மூத்தோர் சொல் அமிர்தம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்று அதன் உண்மை உங்களுக்கு தெரிய வருகிறது. பெரியவர்கள் சொல் கேட்டு நீங்கள் ஒரு விஷயத்தில் நடந்து அந்த விஷயத்தில் மாபெரும் வெற்றி. துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள். ஒரு எண்ணம் இன்று உங்களுக்கு உதயமாகிறது. அதன்படி செய்ய வேண்டும் என்று உங்களை ஏதோ ஒன்று மிகவும் வற்புறுத்தி செய்ய வைக்கிறது. உள்ளுணர்வு செய்கின்றீர்கள், செய்து நன்மையை பெறுகின்றீர்கள். உள்ளுணர்வால் அதன்படி நீங்கள் செய்வதால் இன்று உங்களுக்கு நன்மை. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நாள். இந்த நாள் நண்பன், உறவு, கணவன் அல்லது மனைவி இவர்களுக்குள் யாரோ ஒருவர் அடுத்தவருக்கு மாபெரும் நன்மையை செய்கின்றார். நண்பனுக்கோ உறவுக்கோ மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ மாபெரும் உதவியை செய்யும் நாளாக காட்டுகிறது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று தேவையில்லா முட்டுக்கட்டைகள், தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நீங்கள் தான் தயாராக இருக்க வேண்டும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு வேலை உங்களுக்கு நன்மையை செய்கிறதோ இல்லையோ, உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு நன்மையை செய்யும் மற்றும் அந்த செயலால் உங்கள் புகழ் கூடும். கும்பராசி அன்பர்களே, இன்று வீண் மனக்கசப்பு ஏற்படும் என்று காட்டுகிறது. அதுவும் நீங்கள் செய்யும் ஒரு வேலையை ஒரு சிலர் குறை சொல்ல உங்களுக்கு கோபம் வந்து இந்நிலை நடக்கலாம் என்று காட்டுகிறது. எனவே கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நாம் ஒரு வேலையை செய்கிறோம், ஒரு முயற்சி செய்கின்றோம். நாம் எதிர்பார்த்ததை விட அதிகம் கிடைத்தால் நமக்கு எந்த அளவுக்கு மன சந்தோஷம், ஒரு தெம்பு ஏற்படும். அந்த சந்தோஷமும் அந்த தெம்பும் இன்று
உங்களுக்கு ஏற்படுகிறது அதிக லாபத்தை பார்த்ததால். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.